ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரியில்லை. ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் என்னால் இருக்கவும் முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உடனே போடுறேன். ஆக்சுவலாக எனக்கு நேற்று நடந்தது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இது மெயினாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு என்கொயரி வருது அப்படின்னா ஓகே, அதே ஒரு 2-3 என்கொயரி வருது அப்படின்னா நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் வருதுன்னு தான் அர்த்தம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நமக்கு பக்கத்தில் அதாவது நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கன்வீனியன்ட்டான இடமா இருந்ததுன்னா இந்த புக்கிங் நம்ம எடுத்துக்கலாம்னு நம்ம மைண்ட் செட் வந்திருக்கோம். சரியா? அப்படி நம்ம இன்னொன்று நான் முந்தி அட்வான்ஸே கேட்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் கேட்குறேன். இப்போ அட்வான்ஸ் போட சொல்லி நான் போட சொன்னதுக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் அதாவது போடலை. ஆனால் ப்ரைடல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நமக்கு அந்த புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு அடுத்தடுத்து வருது இல்லை, அது கொஞ்சம் லாங்கில் இருக்குன்றதுக்காக நாம் வேண்டாம், பக்கத்தில் தான் நமக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் வேண்டான்னு சொல்லிடுறோம். சரியா? லாஸ்ட்டு நாள் எனக்கு இந்த அமௌண்ட்டு அந்த பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு கம்மியாக யாரும் மேக்கப் பண்ணுவாங்களான்னு எனக்கே தெரியல. எனக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம், அதனால நான் வேணாம், எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் போதும்னு நான் வேறு ஒருத்தவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுலாம் வரும். ஸோ இது நமக்கு மேக்கப் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது புதுசு இல்லை, நிறையவே நடக்கும். ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஸோ ஒருத்தவங்களை நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா நான் நம்பி நிறைய தடவை ஏமாந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஆக்சுவலாக எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் புக்கிங்ஸ் இல்லை, இப்போ தான் கிடச்சிச்சு. ஆனால் ஒருத்தவங்களால் அது இன்னொன்று தெரிஞ்சவங்கிற பட்சத்தில் நம்ம இறங்குறோம். ஆனால் அதுதான் நமக்கு வினையாக முடியுது. ஸோ இந்த தப்பை நீங்கள் மறுபடியும் நீங்கள் பண்ணாதீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லைன்னா கூட யார் முதல்ல அட்வான்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்காக போயிருங்க. யாருக்கும் மனிதாபிமானம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காதீங்க. இந்த ஃபீல்டில் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம்.